Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard 7th lesson atoms and moleculesல இருக்கிற example sumsல second roman number தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி molecular mass calculate பண்றது நம்ம போட்டுட்டோம். அந்த வீடியோ வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல. ஓகேவா? சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா second roman number பார்க்க போறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா calculation based on number of moles from mass and volume. Mass and volume யூஸ் பண்ணி number of moles எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த மோல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு தான் மோலார் வால்யூம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ மோல்ன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத தான் மோல்ஸில் சொல்லுவோம். சரியா? ஸோ இதோடைய வேல்யூ தான் என்னென்னா 6.023 × 10⁻23. இது வந்து அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அவகேட்ரோ அப்படின்றவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போது நார்மலாக நீங்கள் மோல் அப்படின்றது என்னென்னா ஒரு எலமெண்ட்டில், அதாவது ஒரு எலமெண்ட் ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் இல்லை பார்ட்டிகிள்ஸ் எதுவானாலும் இருக்கலாம், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கார்பன் 12 ஐசோடோப்போட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் என்னென்னா மோல். ஸோ இது வந்து ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேஜில். ஸோ அதனால் மோல்னால் என்னென்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அது ஆட்டமுக்கும் கால்குலேட் பண்ணலாம், மாலிகூல்ஸுக்கும் கால்குலேட் பண்ணலாம், அது போக கேஸுக்கும் கால்குலேட் பண்ணலாம், அயான்ஸுக்கும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்டாண்டர்டாக அங்கே வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும்போது தான் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 97 இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இங்கிட்ட என்ன ஃபார்முலா எழுதிடுவோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை atomic mass. Second formula, same number of moles equal to mass by molecular mass. Third formula, same number of moles equal to atoms வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா number of atoms by Avogadro's number. Avogadro's number value another 6.023 × 10⁻23. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டம்ஸ்க்கு பதிலாக மாலிகூல்ஸ். ஓகேவா? ஆட்டம் ஆர் மாலிகூல் மேலே அதே மாதிரிக்கு மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா calculate the number of moles in 46 gram of sodium. First sumல 46 gram of sodium. என்னன்னா சோடியம். ஸோ அதனால் என்னன்னு போட்டிருக்கேன். சோடியம் அப்படின்றது என்னது? ஒரு ஆட்டம். ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஆட்டம்ன்றனால அட்டாமிக் மாஸ். அப்போது ஃபார்முலா என்னது? number of moles equal to mass by atomic mass. மேலே இருக்க மாஸ் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற மாஸ். சோடியம் உங்களுடைய பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா அதோடைய அட்டாமிக் மாஸ் வேல்யூ 23. இப்போ மேலே 46 இருக்குது, டிவைடட் பை 23. அப்போ எத்தனை தடவை உங்களுக்கு கேன்சல் ஆகும்? 2 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அப்போ 2. இதோட யூனிட் வந்து மோல். MOLES 2 moles. இதுதான் என்னுடைய ஆன்சர். அவ்வளோதான். என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லி ஃபார்முலா போட்டோம். அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பீரியாடிக் டேபிளில் பார்த்து நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்து நம்ம இதுக்கு சோடியமுக்கு பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் கேஸுக்கு கொடுத்துருக்காங்க. லிட்டர்ஸ் அப்படின்னா என்னது? வால்யூம். கேஸை மென்ஷன் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். 5.6 liter ஆஃப் ஆக்சிஜன் அட் SGP. ஓகேவா? செகண்ட் ஒன் என்னது? 5.6 liter ஆஃப் ஆக்சிஜன் அட் SGP.
ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஆக்சிஜனுடைய வால்யூம் 5.6ன்னு இருக்குது. இங்கே லிட்டர்னு வந்ததுனால வால்யூம்க்குரிய ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா அதில் விட்டுட்டேன். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் பை மோலார் வால்யூம். மோலார் வால்யூமோட வேல்யூ ஷார்ட் ஆன்சரில் படிச்சிருக்கீங்க 22.4 லிட்டர்ஸ். இது அவகேட்ரோஸ் நம்பர், இது மோலார் வால்யூமுடைய வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? number of moles equal to given volume by molar volume. Given volume எவ்வளவு நமக்கு 5.6, molar volume ஓட value 22.4. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 சொல்லி வரும். 1/4 வேல்யூ என்னது 0.25 யூனிட் மோல்ஸ். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கேன்சல் பண்ணுறது நீங்கள் திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா calculate the number of moles of a sample that contains 12.046 into 10^23 atoms of ions. அயன் இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க 12.046 into 10^23 atoms of iron. ஸோ அயன் இருக்கு. அயனுக்குரிய நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆட்டம்ஸ்க்குரிய கவுண்டிங் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது டேரெக்டாக நீங்கள் இப்படி 10^23 வந்தாலே இந்த ஃபார்முலா எடுத்து போட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? number of moles equal to number of atoms by Avogadro's number. Avogadro's number value என்னது 6.023 into 10^23. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 12.046 into 10^23 whole divided by 6.023 into 10^23. ஸோ 10^23 10^23 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலே தெரியும் இதோட 2 times தான் மேலே இருக்குது. கேன்சல் பண்ணி 2 போட்டுடலாம். அப்போது 2 moles. ஓகே, ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வர மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச சம்மையும் இதில் செஞ்ச சம்மையும் கம்பைன் பண்ணி போடுவோம். ஸோ அப்போ இந்த மாடலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸுன்றது என்னது? ஒரு ஆட்டம் ஆர் மாலிகூல் இல்லை அப்படின்னா பார்ட்டிகிள்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம கார்பன் 12 ஐசோடோப்போட கம்பேர் பண்ணி சொல்லுவோம் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த வேல்யூ எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அவகேட்ரோஸ் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் அவகேட்ரோ. ஸோ அந்த வேல்யூவோட எவ்வளோ அப்படின்னா 6.023 into 10^23. அதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்கிறதுல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அதில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது. மாஸ் பை அட்டாமிக் மாஸ், ஆட்டம் கொடுத்தா யூஸ் பண்ணுறது. மாஸ் பை மாலிகுலர் மாஸ், மாலிகுல் கொடுத்தா யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு வேளை மாலிகுல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் மாலிகுலர் மாஸ் கேல்குலேட் பண்ணோம்ல, அப்படி கேல்குலேட் பண்ணி அங்கே வர்ற ஆன்சரை இங்கே போட்டுக்கணும். இங்கே டேரெக்டாக நம்ம 23 போட்டோமா சோடியமுக்கு, இது ஆட்டம் அதனால் அட்டாமிக் மாஸ் போட்டோம். ஒருவேளை மாலிகுல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாலிகுலுக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வருதோ அதை அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இந்த சம்மில் மாலிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6.023 into 10^23 அவகேட்ரோஸ் நம்பர். ஸோ ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் பை 6.023 into 10^23. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். ஃபைனல் ஃபார்முலா கேஸுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை மோலார் வால்யூம். ஸோ என்ன கேஸாக இருந்தாலும் சரி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் உங்களுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணும். 22.4 லிட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ இருக்குது. அதுதான் மோலார் வால்யூம் சொல்லுவோம். அதால் டிவைட் பண்ணி போடணும். ஸோ வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லிட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு. இங்கே கிராம்ன்றது
மாஸ், அட்டாமிக் மாஸ். ஸோ இங்கே ஒரு ஆட்டம் மட்டும்தான் அட்டாமிக் மாஸ், 2 ஆட்டம் கம்பைன் ஆகிருந்தா மாலிகுல். ஸோ செகண்ட் ஃபார்முலாவுக்கு போயிருக்கணும். அதே இது அவோகட்ரோஸ் நம்பருக்குரியதை 10^23 முடிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லிட்டர் வச்சு வந்துச்சுன்னா மோலார் வால்யூம்க்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த 2 வேல்யூஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு வரும். இதெல்லாம் 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸில் கம்பல்சரியில் கேட்குறது இந்த லெசன்லேருந்து. ஸோ அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் போடுறதுனாலும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.